இந்த வீடியோல ரெண்டு விஷயத்த பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஒன்னு KH-237 டெக்னீஷியன்ஸ், அவங்க வந்து எக்ஸலண்டான ஒரு காம்பினேஷனா இருக்கு. அவங்க யாரு, அவங்க வந்து என்ன விதமான இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத பத்தி ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு, நாயகன் படம் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் வருத்தப்பட்டாரு. அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டை தான் பார்க்க போறோம். ஒன்று, ஜேஎக்ஸ் விஜய் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர். அவர் வந்து முதல்ல வந்து 2014 ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற மலையாள படத்துக்கு தான் இசையமைச்சாரு. அவருக்கு வந்து மிக முக்கியமான படம் அப்படின்னா ஐயப்பனும் கோஷியும் 2026 பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் மலையாளம் அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சது. அவருடைய நோட்டபுள் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துருவங்கள் 16, ரணம், குயின், அப்புறம் வந்து டாக்ஸி வாலா, இது வந்து தெலுங்கு டெபியூ, ஜனகணமன, போர் தொழில் தமிழ்ல, கிங் ஆஃப் கோத்தா. இப்ப லேட்டஸ்டா வந்து அவர் கொடுத்திருக்கிற படங்கள்லாம் வந்து லோக்கா வந்து லேட்டஸ்டா மிகப்பெரிய ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. அந்த படம் அவருடைய இசையமைப்புல வந்த படம் தான். 3 பெரிய படங்கள், ஐயப்பனும் கோஷியும், லோக்கா, தொடரும் பெரிய வெற்றி மோகன்லாலுக்கு. இந்த படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் தான் ஜேஎக்ஸ் விஜய். அவர் வந்து உலகநாயகனோட இணைஞ்சிருக்கார். படத்துடைய எடிட்டர் ஷமீர் KM. அவர் வந்து ஷமீர் முகமது அவருடைய ஃபுல் நேம். அவருடைய படங்கள்லாம் பார்த்தோம்னா சார்லி, அங்கமாலி டைரிஸ், தண்ணீர் மதந்த தினங்கள், ஹெலன், ஃபொரான்சிக்கு, இந்த பிரம்மயுகம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ பிரபலமானார்னா கேம் சேஞ்சர் படத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாரு. சங்கரை பத்தி 8 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ண சொன்னாரு. அது ஒரு மோசமான அனுபவம்னு சொன்னாரு. அப்பதான் ஷமீர் KM அப்படிங்கிறவர் ரொம்ப பிரபலமானார் சோசியல் மீடியால. சுனில் KS, இவர் வந்து மலையாளம் மட்டும் இல்லாம தெலுங்கு பண்ணியிருக்காரு, ஹிந்தி ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய மிக முக்கியமான படம் வந்து கோட் லைஃப், ஆடு ஜீவிதம், பிருத்திவிராஜ் நடிச்ச படம். பிரமாதமா ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து இந்த படத்துல KH-237 இணைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த டெக்னீஷியன்ஸ் யாருமே வந்து ஏற்கனவே உலகநாயகனோட ஒர்க் பண்ணதில்லை. அன்பரிவை தவிர மீதி எல்லாருமே, அந்த டியூனி ஜான் அவங்க தான் போஸ்டர் டிசைன், அவங்க ஏற்கனவே அமரனுக்கு ஒர்க் பண்ணாங்க. அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. இது வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கறது வந்து திண்ணம். நாயகன் திரைப்படம் கர்நாடகால ரிலீஸ் ஆக போகுது. என்ன காரணம்னா, இன்னைக்கு நடந்த கோர்ட்ல நடந்த கேஸ், சென்னை நீதிமன்றத்தில் நடந்தது. SR என்டர்டைன்மெண்ட் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, SR ஃபிலிம் ஃபேக்டரி எங்களுக்கு தான் நவம்பர் 17 வரைய நாயகன் படத்துடைய உரிமை இருக்கு, அதை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நீதிபதி செந்தில்குமார் தடை விதிக்க முடியாது, படத்தை ரீரிலீஸ் செய்யலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ பெங்களூர் ரசிகர்கள், கர்நாடக ரசிகர்களுக்கு, கமல் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, நாயகன் மீண்டும் வரார் பெங்களூர்ல.